الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத் ஓதி பிற இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முதாக்கராவை ஆரம்பிப்போம். எல்லாம் சேர்ந்து ஸலவாத் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. கணிதக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்புல ஆகச் சிறந்த படைப்பு எது? அல்லாஹ் மட்டும்தான் காலிக், படைக்கக்கூடியவன். மற்ற அத்துணையுமே படைக்கப்பட்டவைகள். அது எதுவாக சின்னஞ்சிறிய எறும்பாக இருக்கலாம், பெண்ணம் பெரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம். உலகத்தில் எதுவுமே தானாக உண்டாகல. அதை உண்டாக்கியவன் யாரு? அல்லாஹ். அது அர்ஷாக இருக்கலாம், குர்சாக இருக்கலாம், லௌஹாக இருக்கலாம், கலமாக இருக்கலாம், சுவர்க்கம், நரகம், ஜிப்ராயில், மீகால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாராக இருந்தாலும் படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவைகள். அல்லாஹ் மட்டும்தான் காலிக், படைக்கக்கூடியவன், அல்லாஹ். அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், அல்லாஹ் படைத்த படைப்புல சிறந்த படைப்பு எது? வானமா, பூமியா, சூரியனா, சந்திரனா, அல்லது நட்சத்திரங்களா, சொர்க்கமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா என்று சோதனை நம்ம ஒரு யோசனை எடுத்தா, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில அல்லாஹ் நபிமார்களை விட ஒரு சிறந்த படைப்பை படைக்கல. சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஆதின், கலம், குர்ஷ், அர்ஷ் என்னமோ இருக்குது இல்லையா? இவை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வைத்தா நபிமார்கள் தான் அல்லாஹ் இடத்துல ஆகச் சிறந்தவர்கள். அவர்களை போல ஒரு சிறந்த படைப்பு அல்லாஹ் படைக்க இல்லை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நேரடியாக சலாமுன் அலா மூசா,
சுபஹானல்லாஹ் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப யாரு சலாம் சொல்றா? அல்லாஹ் சலாம் சொல்றான். யாருக்கு சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ். இப்ப நாங்க சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன அர்த்தம்? உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. உண்டாக்குறது யாரு? அல்லாஹ். சலாமை உண்டாக்குகின்ற அல்லாஹ் சொல்ற சலாமுன் அலா மூசா, சலாமுன் அலா இலியாஸ், சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா நூஹ் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்க குர்ஆனில அல்லாஹ் வேற யாருக்காவது சலாம் சொன்னதா காட்டுங்க போ. ஏதாவது ஒரு ராஜா அல்லது ஏதாவது ஒரு பெரிய அமைச்சர் அல்லது பெரிய ஒரு படித்தவர் அல்லது ஒரு பெரிய விஞ்ஞானி அல்லது உலகத்தில் ஆட்சி செஞ்ச ஒரு ஆளு, என்ன துறையில நீங்க எடுத்தாலும் அல்லாஹ் சலாம் சொல்ல நேரடியாக சலாமுன் அலா மூசா அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ் சொல்றான், இன்னி ஸ்தஃபைதுக அலன் நாஸி பிரிசாலாதி வ பிகலாமி. ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களை நான் பொறுக்கி எடுத்திருக்கிறேன் என்ற நுபுவத்துக்கும் என்னோட பேசுறதுக்கும். அல்லாஹு அக்பர். யாரோட பேச அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுக்கி எடுத்தா? அல்லாஹ்வோட பேச. லேசான வேலையா அல்லாஹ்வோட பேச? அல்லாஹ் யார் சொல்றீங்களே அந்த விஷயம் ஆயிட்டானே, நம்ம அல்லாஹ்வை விளங்கல் ஆயிட்டா அது பெருசா தெரியுது இல்லை. உலகத்தை விளங்கி இருக்கிற அளவு, இந்த ஜனாதிபதி மாற விளங்கி இருக்கிற அளவு, அமைச்சர் மாற விளங்கி இருக்கிற அளவு, இந்த பணக்காரவங்களை விளங்கி இருக்கிற அளவு அல்லாஹ்வை விளங்காத. அல்லாஹ் சலாம் சொன்னானா அவ்வளவுதான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினானாம் அவ்வளவுதான். அல்லாஹ் யாரு சகோதரர்களே? நம்ம விளங்கி இருக்கிற மாதிரி அல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வை எப்படி விளங்கணுமோ அப்படி நாங்க விளங்க இல்லை. அதுதான் உண்மை. நாங்க விளங்கி இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அல்லாஹ்வை நாங்க எப்படி விளங்கி இருக்கிறோமோ, அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சிசிடிவி கேமராவே இப்படி பாக்குதுண்டா அல்லாஹ் எப்படி பாப்பானா இருக்கும். பாத்தீங்களா? இவன் அவ்வளவுதான் அல்லாஹ் விளங்கி இருக்கான். அப்படி சிசிடிவி கேமராக்கு அல்லாஹ் ஒப்பிட்டுட்டாரு. நவுது பில்லாஹ். அவருடைய கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கும். கொஞ்சம் முன்னால வாங்க, முன்னால வாங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் ஹரக்கத் செய்யுங்க. சிசிடிவி கேமரால 7 நாளைக்கு பிறகு அது காட்டுமா? 7 நாள் இருக்கா, 10 நாள் இருக்கா, 20 நாள் இருக்கா, 1 மாசம் 2 மாசம் இருக்கா இல்லையா? அதுக்கு பிறகு அது காட்டுமா? சரி, சிசிடிவி கேமராவுக்கு பின்ன உள்ளது அது காட்டுமா? சிசிடிவி கேமரா இப்படி ரெக்கார்ட் பண்ணது இல்லையா? இதுக்கு பின்னு கேமராவுக்கு பின்னுக்குள்ளதை காட்டுமா? அது லைஸ கமிஸ்லிஹி ஷை. உலகத்தில் எதற்கும் உவமானம் செல்ல முடியாது. அல்லாஹ்வை எதற்கும் உதாரணம் காட்ட முடியாது. அல்லாஹ் எப்படி விளங்கி இருக்கிறான்? இதை எப்படி பார்க்க? அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? சுபஹானல்லாஹ். அதனால நம்ம அல்லாஹ்வை எப்படி விளங்கி இருக்கிறோமோ அப்படி அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ அப்படி விளங்க இல்லை. அதனால தான் என்ன, அது பெருசா தெரியுது. சுபஹானல்லாஹ். 700 கோடி முகம் கொடுத்த அல்லாஹ், 700 கோடி குரல் கொடுத்த அல்லாஹ், முகத்தை பங்கு வச்ச அல்லாஹ் குணத்தை பங்கு வச்சிருக்கிறான். முடியுமா மனுஷனுக்கு? யாருக்கா செய்ய முடியுமா இதை? மேலான பெரியாளி சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சொல்றான் என்னோடு பேசுவதற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் பேசுறான். إني أنا ربك فاخلع عليك إنك بالوادي المقدس طوى وأنا اخترتك فاستمع لما يوحى إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى فلا يصدنك عنها من لا يؤمن بها واتبع هواه فتردى وما تلك بيمينك يا موسى قال هي عصا أتوكل عليها وأهش بها على غنمي ولي فيها مآرب أخرى قال ألقها يا موسى فألقاها فإذا هي حية تسعى قال خذها ولا تخف سنعيدها سيرتها الأولى واضم يدك إلى جناحك تخرج بيضاء من غير سوء آية أخرى لنريك من آياتنا الكبرى اذهب إلى فرعون إنه طغى. இவ்வளவு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுறா. வேற எந்த நபியோட இப்படி பேசல. அவ்வளவு இரக்கமுள்ளவன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட. அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சிருவாங்க, அல்லாஹ்வோட கோவிப்பாங்க, அல்லாஹ்வோட ரோஷப்படுவாங்க. முடியுமா அல்லாஹ்வோட கோவிக்க? அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கலுமா? அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவு கூட்டாளி, அவ்வளவு இரக்கம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட. சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜுப்பால ஒரு பள்ளி இருக்கு இல்லையா, அதை நஜீஸ் பண்ணிருச்சு. அப்ப அந்த காலத்துல ஷரியத் என்னன்னா, ஜுப்பா அந்த துணியை வெட்டி வீசுவோம். எங்களுக்கு தான் கழுவினா சுத்தம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷரியத்துல கழுவையில வெட்டி வீசுவோம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் வெட்டி வீசுவாங்களா? வந்த கோவத்துல அசாவை எடுத்துக்கிட்டு விரட்டி நாங்க பள்ளிய அதை அடிக்க முடியல, அது போய் கல்லுக்கு போடுச்சு. வந்த கோவத்துல யா அல்லாஹ் இந்த பள்ளியெல்லாம் ஒரு படைப்புன்னு படைச்சிருக்கீங்க, படைப்பாயுது கோவத்துல கத்துறாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, இதெல்லாம் படைச்ச என்ன லாபம், என்ன லாபம்? அல்லாஹ் சொன்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவசரப்படாதீங்க, கோவிக்காதீங்க, ரோஷப்படாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால பள்ளியும் இந்த கேள்வியை தான் கேட்டுச்சு. என்ன கேள்வி? இந்த மூசா எல்லாம் ஒரு படைப்புன்னு படைச்சிருக்கிறீங்க, உன்ன அசாவை தூக்குறாரு. அல்லாஹ் அந்த பள்ளி அப்படி சொல்லிச்சா? பள்ளி அப்படி சொல்லிச்சு. உங்க பேச்ச கேட்டு பள்ளியை படைக்காம, பள்ளி பேச்ச கேட்டு உங்களை படைக்காம இருந்தா உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கணும். அது அப்படிதான், பள்ளினா அது அப்படிதான் செய்யும். அதுக்கு நபி எல்லாம் தெரியாது, அது அப்படி செய்யும். இவ்வளவு அல்லாஹ்வோட முஹப்பத் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களோட பேர் இல்லாத ஜுஸு இல்ல, முழு குர்ஆன்லயும் அவங்களோட பேர் இல்லாத ஒரு ஜுஸு இல்லை. சில சூறாக்களை தவிர எல்லா சூறாலையும் மூசா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அற்புதமான ஒரு நபி சொல்லு, அல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கத்தை அடைஞ்சவர். ஒருத்தர் கேட்டாங்க, யா அல்லாஹ் என் உள்ளத்துல ஒரு கேள்வி வருது, கேட்கலாமா? கேளுங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்க்கு தெரியாதா உள்ளத்துல என்ன இருக்குன்னு? என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ் நான் நீ ஆகி நீ நான் ஆகினா என்கிட்ட நீ என்ன கேட்ப? அல்லாஹ் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமான கேள்வியா இருக்கு. அல்லாஹ்களுக்கு விளங்க வைக்கிறான், அல்லாஹ்களுக்கு விளங்க வைக்கிறான். என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இப்ப நான் ரப் ஆயிட்டேன், நீ மூசா கலிமுல்லா ஆயிட்ட, இப்ப நீ எனக்கு என்ன துஆ செய்வ? சுபஹானல்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்க தெரியாது. அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அல்லாஹ் எங்களுக்கு என்ன கேட்கணும்னு சொல்லி தாரான். நமக்கு நீ கேட்க தெரியாதே. சுபஹானல்லாஹ். கேட்டு 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 கடைசியில ஏண்டா கேட்டேன்னு நாங்களே யோசிக்கிற அளவு கேட்கிற. எங்களுக்கு தேவையா இருந்தாலும் கேட்கிற, தேவை இல்லாட்டியும் கேட்கிற. யா அல்லாஹ் இந்த ஆட்டை காணோம், ஆட்டுக்கல்லடத்தா ஆட்டுக்கல்லடத்தா. நான் 20 வருஷம் தஹஜ்ஜத் தொழுறேன், 30 வருஷம் ஒவ்வொரு இருக்கிறேன். நான் யாரு? நான் இவனு அல்லாஹ்க்கு இப்ப இவரை பத்தி தெரியா. இப்ப இவர் அல்லாஹ்னு சொல்றாரு, நான் யாரு நான் யாரு நான் யாரு? சுப்ஹானல்லாஹ். சோதரே ஹதீஸே குதுசில வருது, அல்லாஹ் சில பேருக்கு நோயை கொடுக்கவே மாட்டானா. ஏன் தெரியுமா? நோயை கொடுத்தா அவன் பாவி ஆயிடுவானா. சில பேருக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுக்கவே மாட்டானா. ஒரே நோய் ஒரே நோய். ஏன்? சுகத்தை கொடுத்தா பாவி ஆயிடுவானா. அல்லாஹ் சில பேருக்கு பணத்தை கொடுக்கவே மாட்டானா. பணம் அவன் ஜப்பான் போவான், கொரியா போவான், சைனா போவான், எங்க போய் பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா பழைய கடனாளி தான். வந்தது காலம். அல்லாஹ் சொல்ற நான் பணத்தை தரமாட்டேன். ஏன் தெரியுமா? பணத்தை கொடுத்தான் பாவி ஆயிடுவான். அவன் ஏழையாவே தான் வைப்பான். சில பேர் அல்லாஹ் ஏழையாக்க மாட்டான். ஏன்? ஏழையாவினா பாவி ஆயிடுவான். அல்லாஹ் எவ்வளவு இறக்கமுள்ளவன் பாருங்க, எங்களுக்கு விளங்குது இல்லை. சில பேர் அல்லாஹ் உபரியான அதிகபட்சமான அமல்களை செய்ய விட மாட்டான். தஹஜ்ஜத் தொலைவருக்கு ஆசை, ஆனா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொலை விட மாட்டான். ஒருவோடு இருக்க ஆசை, ஆனா ஒருவோடு இருக்க விட மாட்டான். துஹா, இஷ்ராக், அவ்வாபீன் எல்லாம் சொல்லுவ ஆசை, நடக்குது இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு உபரியான அமல்களை செய்ய விட மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த அமலை செஞ்சா பாவி ஆயிடுவான். அதை விட நல்ல செய்யாம இருக்கு இல்லையா? நோக்கியாவை வச்சிருப்பான், சாம்சுங்கையும் வச்சிருப்பான், ஆப்பிள் போனையும் வச்சிருப்பான், சுத்தி இருப்பான், அலாரம் கிராங் கிராங் அடிக்கும், தூக்கத்திலே ஓப்பன் தூக்கிடுவான். அது கிடைக்காது. யாரு ஹெல்ப் பண்ணாலும் சுபோக்கு தான் முடிப்பாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், நீ வானா, நீ சுபவ தொழுதாலே போதும். ஏன் போதும்? கொஞ்சாதிக்கு மாப்பிள்ளைக்கு சண்டை, எடுத்த வாய்க்கு ஏய் நான் யாரு தெரியுமா உனக்கு? அவ கேப்பா, உன்னை பத்தியா எனக்கு தெரியாது. ஆமா நீ யாரு? அவ சொல்ல 10 வருஷமா தஹஜ்ஜத் தொழுறேன்டி, என் அந்த தெரியுமா உனக்கு? நாசமா போச்சு, அதோட முடிஞ்சு. நான் யாரு? 10 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், 15 உம்ரா. என்ன மனசையா நோடிக்கிற? அதான் இறக்கிறாவே அல்லா, யாருக்கு பொண்டாடி? அவ சிரிக்கிறா, எனக்கு ஒன்ன பத்தி எனக்கு தெரியாதா? மேலான பெரியார்களே, அதனால
அமல்களை செஞ்சு பாவத்தாலே ஆகாம இருக்க அல்லாஹ் சில பேருக்கு அமலை செய்ய விட மாட்டான். அல்லாஹ் அவளை இறக்கவும் மேலான பெரியாலே சோதரே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட பேர் இல்லாத எந்த சூறாவும் இல்ல, சில சூறாக்களை தவிர எந்த ஜுஸும் அவளை இறக்கம் உள்ளவன. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் நீங்களாகி நீங்க நான் ஆயினா உங்கள்கிட்ட நான் என்ன தெரியுமா கேட்பேன்? என்ன கேட்பேன்? நீ என்ன கேட்பேன்? இப்ப நான் தான் அல்லாஹ், நீ தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கேள்வி அல்லாஹ் என்ன கேட்பேன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்கள்கிட்ட நான் ஆஃபியத்தை கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ் எனக்கு எதை தந்தாலும் ஆஃபியத்தா தான். எனக்கு காசு வேணும், பணம் வேணும், ஆனா ஆஃபியத்தான பணம் வேணும். அந்த பணத்தால என்ன உசுருக்கு ஆபத்தா வேணாம். ஒரு வெள்ள வேனை கண்டா உசுறு நடுங்குதா, அந்த பணம் வானாயா அல்லாஹ். உலகத்துல எத்தனை வெள்ள வேன் இருக்கு. ராவையில் ஒரு வெள்ள வேன் நின்றா கொண்டாடி சொல்லுவான், பாரு வெள்ளையா கருப்பா வெள்ள வேணா அல்லாஹ். இந்த பணம் தேவையா? நிம்மதியா இது ஆபியத்தான பணத்தைத்தா, ஆபியத்தான மனைவியத்தா, ஆபியத்தான பிள்ளைகளைத்தா, ஆபியத்தான வீரத்தைத்தா. சில பேருடைய வீரம் அவன் உயிருக்கு ஆபத்தா போயிருக்கு. அந்த வீரம் தேவையில்லை. அதனால அல்லாஹ் சொல்கிறான், நான் ஆபியத்தை கேட்பேன். அதனால எல்லாம் கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு சரியா இருந்தா தாயா அல்லாஹ், எனக்கு இல்லாட்டி விட்டுரு. மேலான பெரியாலே சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் சலாமுன் அலா நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்றான். அவங்களோட ஒரு துவாவால காபத்துல்லாஹ் வானலோத்து தூக்கி முழு ஆசியா கண்டத்தையே அல்லாஹ் அழிச்சான். நபி இறக்கமானவங்க 950 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அசல் தாய் இரவு பகலாக ரெஸ்ட் எடுக்கல, ஓய்வு எடுக்கல. 3 நாள் போயிட்டு சில்லா போயிட்டு 3 சில்லா போயிட்டு அதோட முடிக்கல. இரவு பகல் இரவு பகல் இரவு பகல் அத போய் 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 சொல்லி சுப்ஹானல்லாஹ். என்ன தாய் பாருங்க, பயான ஆரம்பிச்சா முகத்தை மூடிக்கிடுவான், பயான ஆரம்பிச்சா காதுல அப்படியே கை வச்சுக்கிடுவான். பேச்சு வருமா? பேச்சு வருமானு கேட்கிறேன். இப்ப நான் பேச போறேன், நீங்க எல்லாம் முகத்தை மூடிக்கிட்டீங்க, பேச்சு வருமா? சரி, அத பரவாயில்ல, காதுல கைய வச்சுக்கிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு, தாவத்தும் முடிஞ்சு, பிக்கரும் முடிஞ்சு, நம்மட எல்லா பயானும் முடிஞ்சு, விளைச்சா இல்லையா? 950 வருஷம் காதை மூடிக்கிறான், முகத்தை மூடிக்கிறான். தாவத் தாவத் குசூசி உமூமி இஜ்திமாயி இன்ஃபிராதி கொடுத்து கொடுத்து கடைசில துவா அழிச்சிரியா, எல்லாம் அழிச்சாச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில பார்த்தா மண்ணா இருக்கு, ஒரு 80 பேரை தவிர மற்றது எல்லாம் மண்ணா இருக்கு. அல்லாஹ் சொன்னான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, இந்த மண் எடுத்து நல்ல சட்டி முட்டி பானை எல்லாம் செய்ய தெரியுமா? ஆமையா அல்லாஹ் செய்யுங்களேன். அழகான அழகான பாடைகள் முட்டிகள் சட்டிகள் செய்யறாங்க. யாரு? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அலியா சொன்னா, அதனால அழகான சட்டி முட்டி பாடை எல்லாம் செஞ்சு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ் பாரியா அல்லாஹ் எவ்வளவு அழகான, எவ்வளவு அழகா செஞ்சிருக்கேன், எவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அதை அப்படியோ கீழே போட்டு உடைங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படியே ஒரு கவலை, அப்படியே ஒரு கவலை. யா அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், இரவு பகலாக செஞ்சேன், ஒரே அடியா உடைங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க, எல்லாத்தையும் உடைச்சாங்க, எல்லாத்தையும் உடைச்சாங்க. கேட்டாங்க உள்ளத்துல கவலையா சந்தோஷமா? கவலையா இருக்கியா அல்லாஹ், கவலையா இருக்கியா அல்லாஹ்? அல்லாஹ் கேட்டானா, உங்களோட கையால செஞ்ச அந்த மண்ணு தட்டி முட்டி உடைக்க கூட உங்களுக்கு அவ்வளவு கவலைண்டா, இந்த கையால செஞ்ச லட்சக்கணக்கான மக்கள் அழிக்க சொன்னீங்களே, எனக்கு எவ்வளவு கவலையா இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். காஃபிர்களா இருந்தாலும் அல்லாஹ்வோட படைப்பு சோதரி, ரசூலுல்லாஹ்வோட உம்மத், அவங்க அழியத்துல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. மேலான பெரியார் சொல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரு? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வோட நண்பன், அல்லாஹ்வோட நண்பன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதிச்சான் பலவிதமா. மலாயிகமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ் நல்ல வசதியோடு இருக்கிறாரு, கொஞ்சம் ஏழையாக்கி அவர் அப்படி ஒண்ணு மறந்துடுவார். அல்லாஹ் சொன்னானே, ஏண்ட கலீல் அப்படி செய்ய மாட்டாரு, சோதிச்சு பாருங்க. 2 மலாயிகா வந்தாங்க, லட்சக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சி இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் கல்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த போது சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். மலாயிகமார் செஞ்சா எவ்வளவு அழகா இருந்திருக்கும், எவ்வளவு இன்பமா இருந்திருக்கு. பொய் பேசாத நாக்கு, புறம் பேசாத நாக்கு, கோல் சொல்லாத நாக்கு, பாவம் செய்யாத நாக்கு, மலாயிகாவுடைய நாக்கு. அந்த நாக்கால் இந்த தஸ்பீஹை செஞ்சிருந்தா எவ்வளவு இன்பமா இருந்திருக்கும்.
ஓடி வந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொன்னீங்க? என்ன தஸ்பீஹ்? அல்லாஹ்டையா? இதை நான் கேட்டில்லையே, இதை கேட்டில்லையே, இன்னொரு தடவை இன்னொரு தடவை. சொன்னால் நாங்க சொல்லுவோம், என்ன தருவீங்க? லட்சக்கணக்கான ஆடில பாதிய தாரை. சுபஹானல்லாஹ். ஒரு தஸ்பீஹுக்கு முன்னால அவங்க உடனே அடுத்த தஸ்பீஹ் சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் தஸ்பீஹ் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போதா? உள்ளத்துல உள்ள அல்லாஹ், யாரோட உள்ளத்துல எது இருக்கோ அதை எவ்வளவு பேசினாலும் கேட்பாங்க. அல்லாஹ் இருக்கிறான், போதா? இன்னொரு தடவை இன்னொரு தடவை. என்ன தருவீங்க? மீதி ஆட்டை. லட்சக்கணக்கான ஆடை கொடுத்தாங்க. சொன்னாங்க, நான் என்ன கொண்டு வந்தேன், நான் என்ன கொண்டு போறேன், இது அல்லாஹ் தந்தது. ஆடை இல்லாம வந்தேன். உம்மாவோ யாரோ ஒரு துணியால சுத்தினாங்க. போக்கலையும் இருக்கிறதெல்லாம் கலட்டி ஒரு துணியால சுத்துவாங்க. வரக்கொலையும் சுத்துறாங்க, போக்கலையும் சுத்துறாங்க. இடையில தந்ததெல்லாம் அல்லாஹ் தந்தா, கொடுத்தாச்சு. சுபஹானல்லாஹ். இப்ப இன்னொருத்தர சொல்றாங்க சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், போதா போதா, ஒரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. கேட்டாங்களா, இப்ப இருக்கிறதெல்லாம் தந்துட்டீங்களே, திரும்ப சொன்னா என்ன தருவீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நாடுகளை தானே தந்தேன், நாட்டை மேய்க்கிறதுக்கு ஒரு அடிமையை தந்தனா, ஒரு இடையனை தந்தனா, உங்களுக்கு நான் அடிமையாகிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, நாடுகளை நானே உங்களுக்கு மேய்ச்சி தாரேன். அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்களா, யா அல்லாஹ், நீ சரியான ஆளத்தான் நண்பனாகி இருக்கிற. மேலான பெரியாரி சோதரே, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உடம்ப கொடுத்தாங்க நெருப்புக்கு. வஜஸதஹு அலன் நீரான். தந்த உடம்பு 19 வயசுல 18 வயசுல நெருப்புல விழ போறாங்க. மலாயிக்காமார் கேட்கிறாங்க, என்ன உதவி தேவை? என்ன உதவி வேணாம், உங்க உதவி வேணாம், என் அல்லாஹ்வோட உதவி எனக்கு போதும். 18 வயசுல அந்த வார்த்தை வருமா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். சொல்றாங்க, என்னுடைய நண்பன் அல்லாஹ் அந்த நெருப்பிலே விழுந்து நான் கரைவதை பார்க்க ஆசைப்படுகிறானா? இந்த இப்ராஹிம் கரியத்தையா? அடிமடு பேச்சு பாருங்க, இதான் அடிமடு பேச்சு. அல்லது அல்லாஹ் பாதுகாக்க விரும்புறானா? பாதுகாக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட உதவி வேணாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட உதவி வேணாம், அல்லாஹ்வுடைய உதவி போதும். அல்லாஹ் நேரடியா பேசுறான், நெருப்போட நேரடியா பேசுறான். நெருப்ப படைச்சது அல்லாஹ் இல்லையா? நெருப்பு பாஷை அல்லாஹ்க்கு தானே தெரியும். அல்லாஹ் பேசுறான், யா நார் கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டாச்சு உள்ள, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திராட்சை மரம் ஒன்று உள்ளே உண்டாகி திராட்சை பழம் சாப்பிடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதுக்குள்ளே? நெருப்புள்ளுக்கு. அது மாத்திரமல்ல, தண்ணி ஒரு ஊற்ற உண்டாக்கி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புள்ளுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. இத பார்த்த ஆசர், யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பா ஆசர் சொன்னாரா, நிஅம ரப்பு ரப்புக யா இப்ராஹிம், நிஅம ரப்பு ரப்புக யா இப்ராஹிம். இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஓண்ட அல்லாஹ் அல்லாஹ் தான். யாரு தர்பியத் கொடுத்தா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பா ஆசர். ஓட ரப்பு ரப்பு தான். பாரு, நெருப்புள்ளுக்கு தண்ணி, நெருப்புள்ளுக்கு திராட்சை. இது அல்லாஹ்க்கு ஒரு பெரிய காரியம் இல்லை சோதரர்களே, அல்லாஹ்க்கு இது ஒரு பெரிய காரியம் இல்லை. மேலான பெரியார் சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு தன்னுடைய பிள்ளைய கொண்டு போறாங்க அறுக்க. இந்த வாப்பகாவது செய்யலுமா? சொல்ல எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய முஜாஹதா. பேச கேட்க லேசா இருக்கு. 11 வருஷத்துக்கு பிறகு வந்து புள்ளைய கொண்டு போறேன் அறுக்க. அல்லாஹு அக்பர். நினைச்சு கூட பார்க்கல சொல்லி, நினைச்சு கூட பார்க்கல. அங்க கொண்டு போய் நடந்த சம்பாஷணம் சொல்றாரு மகன், பாப்பா கத்தியெல்லாம் தீட்டிக்கோங்க, ஏன்னா அறுக்கிற நேரம் அறுப்படலன்னா இறக்கத்தால விட்டுருவீங்க. பாப்பா வேகமா இருங்க, மெதுவா இருக்காங்க, அந்த நேரமே இறக்க வந்து விட்டுருவீங்க. பாப்பா அறுக்க கொள்ள முகத்தை பார்க்காங்க, மத்த முகம் திருப்பிக்கோங்க, ஏன்னா இறக்க வந்து விட்டுருவீங்க. கடைசியா சொல்றாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா உங்களோட ஜுப்பால ரத்தம் படாம பாத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? உங்களோட உடுப்புல ரத்தம் பட்டா அதை என் உம்மா தாங்க மாட்டான், என் ரத்தத்தை கண்டா என் தாய் தாங்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ். வேளாண் பெரியார்களே, அல்லாஹ் படைத்த படைப்புலே ஆக சிறந்த படைப்பு தான் நபிமார்கள். எந்த சந்தேகம் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. இப்ப எல்லாத்துக்கும் நேரடியாக சலாம் சலாம் சொன்ன அல்லாஹ் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், மஹ்லூக்குகளுக்கெல்லாம் தலைவர்.
எல்லா படைப்புகளுக்கும் தலைவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லணும் இல்லையா? அல்லாஹ் எப்படி சலாம் சொல்றான்? மற்றவங்களுக்கெல்லாம் சலாமுன் அலா மூசா, சலாமுன் அலா இப்ராஹிம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமுன் அலா முஹம்மது இருக்கா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் அப்படி சலாம் சொல்ல இல்லை. சலாம் சொல்ற முறையை மாத்திரம் அல்லாஹ், தந்த தர்த்தீப மாத்திரம் அல்லாஹ் சொல்ல. பேரை சொல்லுவது ஹராம் இல்லை, பேரை சொல்றது மரியாதை இல்லை. அப்படிதானே? பாப்பாண்டா நல்லா இருக்குமா? பேரை சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்குமா? பாப்பாண்டா தான் நல்லா இருக்கும். அப்துல் காதர் எங்க போற? என்னடா அப்துல் காதர்ன்ற? உங்க பேர் அதுதானே. அடே வாப்பான்றா, மானத்தை போக்காதடா, கேவலமாக்காதடா. பாப்பாவுக்கு வெட்க வருமா இல்லையா? 10-50 பேருக்கு முன்னால மகங்கார வந்து அப்துல் காதர் சோமா இருக்கிறியா? என்னடா அப்துல் காதர்? உங்க பேர் அப்துல் காதர், பேரை சொல்றதால பெத்தீங்கனே. பேரை சொன்னா ஹராம் இல்லை, இருந்தாலும் ஒரு மரியாதை இல்லை, மரியாதை இல்லை இல்லையா? உம்மாண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உம்மாக்கு சித்தி குறைசா சோமா இருக்கியா? சித்தி குறைசாவா? ஏண்டா உங்க பேர் அதுதானே உம்மா? அட என் பேர் சித்தி குறைசா தாண்டா, இருந்தாலும் உம்மான்றா. அவ ஹராம் இல்லை, தப்பு இல்லை, மரியாதை இல்லையா? ஹசரத்துக்கு கூப்பிட்டா தானே மரியாதை. ஹசரத், மௌலானா, துவா செய்யுங்க, பாடம் நடத்துங்க, இது மாதிரி ஒரு மரியாதை. ஆனா ஹராம் இல்லை, தப்பு இல்லை என்று ஒரு பொடியை கேட்டா, ஹசரத் உம்மாக்கு வந்து வாப்பாட பேரை சொல்லிடுமா? சொல்லாம இருந்தா நல்லாப்பா, சொல்லாம இருந்தா நல்லோ, சொன்னா ஹராமும் இல்ல தப்பும் இல்ல, சொல்லாம இருந்தா நல்ல மரியாதை. அப்ப கேட்டா, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி கலிமா சொல்லிருப்பாங்க? ஆயிஷா எப்படி கலிமா சொல்லிருப்பாங்க? ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கணவன் பேரா? முகமது சொல்லக்கூடாது நீங்க, நான் வானாண்டனா. மாப்பிள்ள பேரை சொல்றது ஹராம்னா, அப்படி சொல்லாம இருந்தா நல்லோன்னு புரிஞ்சுக்கிட்டானே. அப்ப ஆயிஷா எப்படி கலிமா சொல்லிருப்பாங்க? நீங்க மாப்பிள்ள பேரை சொல்ல வானான்றீங்க. நான் சொல்றேன் ஹராம்னு சொல்லலடா. இல்ல அப்ப எப்படி கலிமா? நான் சொன்னேன் கலிமா இப்படி சொல்லிருப்பாங்க. எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏந்த மாப்பிள்ள ரசூலுல்லாஹ். அப்ப அப்படி அப்படி சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லலடா, ஏண்டா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? தப்பு இல்லை, ஹராம் இல்லை, ஆனா மரியாதை இல்லை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எங்கேயும் பேரை பாவிக்கல. முஹம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேர் அல்லாஹ் பாவிக்கல. தாஹா, யாசீன், முஸம்மில், முத்தஸிர், இதெல்லாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்த பேர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கொள்ள அழகான முறையில் சொல்றான். அழகான முறையில் எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான். இப்ப நமக்கெல்லாம் பேர் வச்சது யார்? உம்மா வாப்பா. அல்லாஹ்க்கு பேர் வச்சது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்க்கு அல்லாஹ் வச்சுக்கிட்ட பேர்ல அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான பேர் அல்லாஹ். அல்லாஹ் இது அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான பேர். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99. அந்த 99 திருநாமத்திலையும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான பேர் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி பலவும், கடவுள்னு சொல்லி பலவாயிங்க, இறைவன் சொல்லி பலவாயிங்க, ஆண்டவன் சொல்லி பலவாயிங்க, அல்லாஹ்னு பலவும். அல்லாஹ் அல்லாஹ் الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصبر الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحصي المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد
القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن البالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقتدر الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي البارث الرشيد الصبور الصبور. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 திருநாமங்கள் ومن احصاها دخل الجنة. யார் அதை மனப்பாடம் செஞ்சாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பாடமாயிரம் கை தொங்க பாப்போம். அஸ்மாவுல் ஹுஸ்னா பாடமானவன் கை வச்சுங்க பாப்போம். பெருமை வரும்னு தூக்காம இருக்கீங்களா? அதுதான் சரி. சபையில தூக்கிட்டா பெருமை வந்துருமே. மாஷா முச்ச நல்ல எல்லாத்துக்கும் பாடம் லேசான வேலை. மேலான பெரியாரை சோதர்களே, இந்த 99 திருநாமத்தை ஒருவர் சொல்கிறார், இன்னொருவர் அல்லாஹ்னு சொல்றாரு. 99 திருநாமத்தை சொன்னவரை விட நன்மை அல்லாஹ்னு சொன்னவர் கிடைக்கும். ஏன்? சத்தார் அல்லாஹ், கஃபார் அல்லாஹ், ஜப்பார் அல்லாஹ், கஹார் அல்லாஹ், வஹாப் அல்லாஹ், ரஸாக் அல்லாஹ், ஃபத்தாஹ் அல்லாஹ், அதீப் அல்லாஹ், காபிர் அல்லாஹ், ஸமத் அல்லாஹ், காபிர் அல்லாஹ், முக்ததிர் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் என் ரப்பு அல்லாஹ். சகோதரர்களே, என் ரப்பு அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ். என்னுடைய முழு வாழ்க்கை நோக்கம் அல்லாஹ்வை அடைவது, அல்லாஹ்வை அடைவது. ஏன் நோய் கேன்சர் இல்லை, ஏன் நோய் சுகர் இல்லை, ஏன் நோய் பிரஷர் இல்லை, ஏன் நோய் துனியா இல்லை, ஏன் நோய் அல்லாஹ். யா அல்லாஹ் நீதான் என்ற நோய். யா அல்லாஹ் நீ கிடைச்சிட்டாருங்க எல்லாம் போதும். குச் பி நஹி கே சாத் அல்லாஹ் ஹை, சப் குச் ஹை. ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட அல்லாஹ் இருக்கிறான், அவன்கிட்ட எல்லாம் இருக்கு. சப் குச் கே சாத் அல்லாஹ் நஹி ஹை, குச் பி நஹி ஹை. எல்லாம் இருக்கு, அல்லாஹ் இல்லை, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை. எல்லாம் இருக்கு, என்ன இல்ல? அல்லாஹ் இல்ல, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்படியா இல்லையா? சோறு ஆக்கியாச்சு, கோழிய பொரிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, உப்பு போடல. திங்கேலுவா தம்பி, 50 கிலோ அரிசி, 50 கிலோ உப்பு போடுற இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அதை போட்டாத்தான் கஞ்ச குடிக்கலாம், கோழிய திங்கலாம். அல்லாஹ்வை போட்டுக்கோங்க, அல்லாஹ்வை போடுங்க, வாழ்க்கை இன்பமாகும். அல்லாஹ் அல்லாஹ்னு பைத்தியமா இருங்க, துனியாவை பார்க்க வேணாம். அக்ஸிரு ذிக்ரல்லாஹ் ஹத்தா யகூலு மஜ்னூன். பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, அல்லாஹ் அல்லாஹ்னுங்க, அல்லாஹ்வை அடைஞ்சிருங்க மௌத்துக்கு முன்னால. உலகத்தில் எது கிடைச்சு வேலை இல்லை, அல்லாஹ் கிடைக்காம. எல்லாத்தோட நோக்கம் என்ன? உலகத்தில் வாழுவோம், உலகத்துக்காக வேண்டி வாழ மாட்டோம். எங்களுக்கு சொர்க்கம் வேணாம், சொர்க்கம் வேணாம், ஊர்லீன்கள் வேணாம், ஒன்றும் வேணாம். எங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் வேணும், அல்லாஹ் வேணும். அல்லாஹ் கிடைச்சா முடிஞ்ச. சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியாரை சோதர்களே, அப்ப அல்லாஹ் அவன் பேரை பாவிக்கிறான். அல்லாஹ்வாகிய நான் மலாயிகத்துஹு, மலாயிகத்துமார்களும் என்ன செய்றாங்க? யுஸல்லூன அலன் நபி, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுக்கு சலாம் சொன்ன அல்லாஹ் மலாயிகமாருக்கு சொல்லல, மூமின்களுக்கு சொல்லல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நானும் சொல்றேன், மலாயிகமார் சொல்றாங்க, மூமின்களே நீங்களும் சொல்லுங்க. அத பாக்கியத்தை நீங்க அடைஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போறதில்ல, நீங்க ஸலவாத் ஓதித்தா முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அந்தஸ்து கூட போவதில்ல. நினைச்சா சொல்லி நீங்க லாபத்தை அடைஞ்சுக்கோங்க, நீங்க அந்தஸ்து அடைஞ்சுக்கோங்க. என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புகழக்கொல ஸலவாத் ஓதக்கொல அந்த பரக்கத்தால நாங்க சுத்தம் அடைகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க, தண்ணியை ஊத்தி நபியை குளிப்பாட்டுறாங்க. ஒரு புள்ள பிறந்தா குளிப்பாட்டுறது தானே, குளிப்பாட்ட கொல அந்த தண்ணி சொல்லுதான், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களோட உடம்புல உழுவுறது உங்களை சுத்தமாக்கல, நாயகமே உங்களை சுத்தமாக்கல, என்ன நான் கழுவிக்கொள்ள.
என்னை நான் சுத்தமாக்கிக் கொள்ள உங்கள் மேனியில் படுகிறேன். உங்க மேனியில என்ன என்ன நஜீஸ் இருக்கு நாயகமே, நான் சுத்தமாக்க. அல்லாஹ் வேறங்கடா உலக தண்ணி சொல்றது உங்களோட உடம்புல நான் படுறேன், உங்களை சுத்தமாக்க இல்ல, என்னை நான் கழுவிக்கொள்ள. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு கிட்ட இருக்க கொள்ள பகல் அல்லாஹ்ட்ட துஆ செய்தான். யா அல்லாஹ் யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போறாங்க, இந்த பகல்ல பிறக்க வச்சு எனக்கு ஒரு கண்ணியத்தை அதனால தந்துறேன். சுப்ஹானல்லாஹ். இரவு சொல்லுதா, யா அல்லாஹ் வாணே யா அல்லாஹ் வேணாம், என்ன ஏட இரவுல பிறக்கவை, இரவிலே பிறக்க வைத்து அந்த முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த கண்ணியத்தை இரவுக்கு தா. பகல் சொல்லுது பகலுக்கு தா. இரவுக்கும் பகலுக்கும் நபியுடைய சிறப்பு தெரியும், மனுஷனுக்கு தெரியலையே. அல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ் படைச்ச எந்த படைப்புக்கும் அல்லாஹ்வையும் தெரியாம இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் தெரியாம இல்ல. ஆடு, இந்த ஆடு சொல்லுமா நீங்க யாருன்னு? அப்படியா சொன்னா என்ன செய்வேன்? உங்களை நான் ஈமான் கொள்வேன். ஓ ஆடே, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. லப்பைக வ சஅதைக யா ஸைன மன் வாஃப யௌமல் கியாமா. இதோ வந்து விட்டேன் நாயகமே, அடிபணிந்து விட்டேன் நாயகமே, கியாமத்திலே மனித குலங்களுக்கு கண்ணியம் கொடுக்கும் நாயகமே, இதோ வந்துட்டேன். தாங்களுக்கு என்ன தேவை? கியாமத்திலே நபி இல்லாட்டி அது கியாமமே இல்லன்னு ஆட்டுக்கு தெரியும், மனுஷருக்கு தெரியலையே. கியாமத்துல மனித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம அங்க ஒண்ணுமே இல்லை. அவங்க தான் அழகு, அவங்க தான் அங்க. மன் தாபுது, நீ யாரப்பா வணங்குற? யாரு கேட்டா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். யார்கிட்ட கேட்டாங்க? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் சத்தார், அப்துல் ஜப்பார், இல்ல ஆட்டுட்ட கேட்கிறாங்க. ஆட்டுட்ட நீ யார வணங்குற? அது சொல்லுது, கமன் பிஸ்ஸமா யர்ஷுஹு وفي الأرض سلطانه وفي البحر سبيله وفي الجنة رحمته وفي النار عقابه. ஏன ரப்பு யார் தெரியுமா? அவன் அரிசி வானத்துல இருக்கு. அரிசி வானத்துல இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆட்டுக்கு தெரியும். அவன் ஆட்சி உலகத்திலே, ரஹ்மத் சொர்க்கத்திலே, அதாபு நரகத்திலே. அந்த அல்லாஹ்வை தான் நான் வணங்குறேன். கேடா நான் யாரு? மன்னானே நான் யாரு? சொன்ன சொல்லிச்ச ஆடு, அந்த ரசூல் ரப்பில் ஆலமீன், நீங்க தான் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தமுன் நபி, கடைசி நபி நீங்க தான். சொல்லே புல்லு திங்கிற ஆட்டுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. சோறு திங்கிற மனுஷனுக்கு தெரியல. சோறு திங்கிற மனுஷனுக்கு தெரியல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபின்னு. புல்லு திங்கிற ஆடு சொல்லுது, யா ரசூலல்லாஹ் நீங்க கடைசி நபி. உங்களை ஈமான் கொண்டவன் ஜெயிச்சா, உங்களை ஈமான் கொள்ளாதவன் நாசமாயிட்டான். இப்ப அந்த ஆடு சொல்லிட்டு ஆட்டு சொந்தக்காரனை பாக்குது, ஈமான் கொள்ளுடா, அதான் சொல்லிட்டா யாருண்டு. இதுக்கு மேல அவனுக்கு பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சான், இஸ்லாத்துக்கு வருவான். அந்த மரம் வருமா? அந்த மரம் வருமா? நீங்க அந்த மரம் சொல்லுமா நீங்க யாருண்டு? ரசூலுல்லாஹ் சொன்னாலே உனக்கு என்ன நடக்கணும்? இல்ல நீங்க கூப்பிட்டு மரம் வந்துச்சுண்டா நான் உங்களை ஈமான் கொள்ளுவேன். ஜாதிலி தாவதிஹில் அஷ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி. இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹ் என்ன அழகா சொல்வாங்க தெரியுமா? சொன்னாங்களா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இப்ப நான் அந்த மரத்தை கூப்பிடாம நீயே போய் சொல்லு, அந்த முஹம்மது ஒருத்தர் கூப்பிடுறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ போய் சொன்னானா மரமே அவர் கூப்பிடுறாரு, சுப்ஹானல்லாஹ், வேர்களை பிளந்து வெளியே எடுத்து அது நடந்து வருது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சஜதா செய்து போய் அங்க போய் நின்றுச்சு. ஜாத்திலி தாவத்தில் அஷ்ஜாரு சாஜிதத்தன், சுஜூது செஞ்சிட்டு போது மரத்துக்கு தெரியும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாரு. அபூஜஹல் சொன்னா, இந்த சந்தன ரெண்டாக பிளந்து காட்டுவீங்களா? உன்னை நான் ஈமான் கொள்றேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, பெரிய ஒரு சந்தர்ப்பம், மக்கத்து தலைமை இல்லையா, அவ இஸ்லாத்துக்கு வந்தா பிரயோஜனமா இருக்கும். அப்படியா, இஸ்லாத்துக்கு வருவியா? ஆமா. சுப்ஹானல்லாஹ், தந்த கலிமா வரல வைத்தாங்க. சகோதரர்களே, நபியுடைய அந்த உடம்புல இருக்கிற ஒளி இருக்கே, அந்த ஒளியுடைய பவர் தாங்க இல்லாம சந்திரன் இரண்டாக பிளக்கு.
நான் எப்படி அல்லாஹ்வை நாங்க விளங்கின மாதிரி அல்லாஹ் இல்லைன்னு சொன்னனோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்க விளங்கல சகோதரர்களே. நாங்க விளங்கின மாதிரி ரசூலுல்லாஹ் இல்ல. சித்ரத்துல் முன்தஹாவுக்கு மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்களா? இல்ல. 600 ரெக்கை தானே, பிரமாண்டமான படைப்பு தானே. தன்னுடைய ரெக்கையின் ஒரு துணியாலே 64 கிராமத்தை தூக்கி தலைக்குப்புற அடிச்சாங்க இல்லையா? அவ்வளவு சக்தி உள்ள, சிறப்பு உள்ள பெரும் படைப்பு, அவ்வளவு பலமான படைப்பான சித்ரத்துல் முன்தஹாவுக்கு மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக முடியலன்னா அதற்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னா யாரு பலமான படைப்பு, யாரு சக்தியான படைப்பு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்ல. மேலான பெரியாலே சொல்லே சுண்டு வேற இந்த விரலுடைய அந்த ஒளியை தாங்க முடியாமல் கிதாபில் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த விரலை சூரியனுக்கு நீட்டி இருந்தால் சூரியன் கூட பிளந்திருக்கும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி சலாம் சொல்றா? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. மேலான பெரியாலே சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் எப்ப படைச்சான்? உலகத்தில் அல்லாஹ் படைத்த முதல் மக்லூக் எது? அல்லாஹ் தான் காலிக், படைக்கக்கூடியவன். மற்ற எல்லாம் படைக்கப்பட்டவை. அல்லாஹ் முதலாவது படைத்தது எதை? அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? முதலாவது அல்லாஹ் எதை படைச்சான்? சூரியனையா, சந்திரனையா, கலமையா, சொர்க்கத்தையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையா? மேலான பெரியார்களே, அல்லாஹ் முதலாவது படைத்தது நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் மக்லூக் அவங்க தான். அல்லாஹ் படைச்சு அப்படியே வச்சுட்டான். இருங்க, சந்தர்ப்பம் வரக்கொள்ள நீங்க வெளியே வாங்க. அந்த ரங்கத்துல படைச்சு வச்சான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு 10 பேர் வச்சான். ரசூலுல்லாஹ்க்கு பேர் வச்சது யாரு சொல்லுங்க? ரசூலுல்லாஹ்க்கு பேர் வச்சது யாரு? அல்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் 10 பேர் வச்சான். முஹம்மத், அஹ்மத், மாஹி, ஹாஷிர், காத்திம், ஃபாத்திஹ், ஆகிப், அபுல் காசிம், தாஹா, யாசீன். திரும்ப சொல்லவா தேவையில்லையா? போதும் இல்லையா? போதும். அறிவாளிகள், நாதாக்கள், ஷேக்மார்கள் இல்லையா? சாட விலங்கல்ல சர்வ முட்டா இல்லையா? மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு ஒரு தடவை போதும். விளங்கிட்டா இல்லையா? பாடமாக்கிக்கோங்க. ஒரு தடவை தான் தோதல். கபூர்ல போய் பாடமாக்கலாம். கபூர்ல போய் ரசூலுல்லாஹ் புகழலாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யலாது? ஸலவாத் ஓதலாது, நபிய வாழ்க்கையை பின்பற்றலாம். இங்கதான் எல்லாம் இங்கதான். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு. சரி, அப்போ 10 பேர் அல்லாஹ் வச்சா. முஹம்மத், அஹ்மத், மாஹி, ஹாஷிர், காத்திம், ஃபாத்திஹ், ஆகிப், அபுல் காசிம், தாஹா, யாசீன். இந்த 10 பேர் அல்லாஹ் எனக்கு வச்சா. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன? அல்லாஹ் இந்த வானம் பூமி படைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் சூரத்துல் யாசீன் ஓதி இருக்கிறான். இது ஒரு ஹதீஸ். வானம் பூமி படைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சூரா ஓதினா? யாசீன் ஓதினா. சரி, வானம் பூமி எப்ப படைக்கப்பட்டது? விஞ்ஞானிகள் சொல்றாங்க 25,000 கோடி வருஷமா. அப்படி சொன்னா தான் எவனும் கேள்வி கேட்க மாட்டான். 25,000 கோடியான்னு விட்டுருவான். சும்மா தான் 25,000 வருஷம்டா 1000 கேள்வி கேட்பான். 25,000 கோடியா கூட்டிதான். சரி, அப்படி வச்சுக்கிறோமே. 25,000 கோடி வருஷத்துக்கு முன்னால் வானம் பூமி படைக்கப்பட்டிருந்தால் அதற்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் யாசீன் ஓதுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இப்படி யாசீன் ஓதுறா பாருங்க. யாசீன் யாரோட பேரு? மாஷா அல்லாஹ், ஞாபகம் இருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேர் இல்லையா? யாசீன். ரசூலுல்லாஹி அலைஹி பேரை சொல்றாங்க. வல் குர்ஆனில் ஹகீம், நுணுக்கமுள்ள ஞானம் இல்லது குர்ஆன் மீது சத்தியமாக. இன்னக லமினல் முர்சலீன். இன்னக அல்லாஹ் எப்படி ஓதுறான்? இன்னக. அரபி படிச்சவங்களுக்கு தெரியும், முன்னுக்கு ஒருவர் இல்லை என்றால் இன்னக்கன்னு ஓதலாம். எப்படி ஓதணும்? இன்னஹு வரக்கூடியவர் ஏண்ட நபி நல்ல ஓதல்ல. இன்னக நபியே நீங்க என்ற ரசூல். அல்லாஹு அக்பர்.
அந்த சூறாவை அல்லாஹ் ஓதக்கொள்ள முன்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அர்ஷ் இல்ல, குர்சி இல்ல, லௌஹ் இல்ல, கலம் இல்ல, வானம் இல்ல, பூமி இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, சொர்க்கம் இல்ல, நரகம் இல்ல, மனிதன் இல்ல, ஜிப்ரீல் இல்ல, ஒரு ஜின்னாத்தும் இல்ல, ஒரு படைப்பு இல்ல, ஒரு படைப்பு இல்ல, ஒரே ஒரு காலிக், ஒரே ஒரு மக்லூக். யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அல்லாஹ் முன்னுக்கு வச்சு ஓதுறா, யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்ஸலீன். என்ன நபி யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்ஸலீன். சூரா யாசீன் இருக்குது, அது குர்ஆனுடைய கல்ப். அதனால தஹஜ்ஜத்துல யாராவது தொழுற பாக்கியம் கிடைச்ச சீதேவிகள் தஹஜ்ஜத்துல சூரத்துல் யாசீன் ஓதும். அது இரவுடைய கல்பு தஹஜ்ஜத்துடைய நேரம். குர்ஆனுடைய கல்பு சூரத்துல் யாசீன். இந்த கல்பால ஓதுங்க, 3 கல்புகள் சேரும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் யாசீன ஓதும். பரக்கத்தான சூரம். யாசீன ஓதிட்டு எல்லாத்துக்கும் ஈசால சவாப் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து சஹாபிகள், இமாம்கள், நாதாக்கள், குதுமார்கள், ஷேக்மார்கள், நம்முடைய வழிகாட்டிகள், உஸ்தாதுமார்கள், தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், நமக்கு ஓதி தந்தவங்க, படிச்சு தந்தவங்க, எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக யா அல்லாஹ் இதனுடைய ஹதியாவை நான் ஈசாலை சவாப் செஞ்சிட்டேன் என்று சொல்லிட்டு யா அல்லாஹ் நான் வேறு யாருக்காவது இப்படி கடமைப்பட்டிருந்தா அவர்களுக்கும் இதை சேர்த்திரியா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாள் யாசீன் ஓதி முழு மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஹதியா செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். மேலான பெரியாரை சோதரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் முதலாவது படைத்த முதல் மக்லூக். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த ஒளியை அந்த நூரை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்புல வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவருடைய உடம்புல நூரை முஹம்மதியாவை வைத்து மலாயிகாமார்களுக்கு சஜ்தா செய்ய சொன்னான் இல்லையா? ஆதமுக்கு உண்டான சஜ்தா இல்லை, அந்த ஆதமுக்குள்ளே ஒளிந்திருக்கிற நூரை முஹம்மதியாவுக்கு உண்டான சஜ்தா. அப்படியோ பரட்டி வந்து ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட்டாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தனி மனிதனுக்காக அந்த நெருப்பு அவர்களை தொடாமல் இருக்கல்ல, அவர்களுக்குள்ளே நூரே முஹம்மதியா இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியோ பரட்டி வந்தான். சுப்ஹானல்லாஹ், அப்துல்லா நபி இல்ல, அதெல்லாம் நெத்தியில வச்சான். ஆச்சரியமும் சொல்றேன், நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற நேரம் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கற்பறையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உடம்பெல்லாம் மாறுது, வாசனை திரவியங்கள் வாசம் அடிக்குது, அழகாகிறாங்க, என்னென்னமோ நடக்குது. அப்துல் முத்தலிபுடைய மனைவி ஆமினாவுடைய மாமி சரியா சந்தேகப்பட்டுட்டாங்க. என்ன சந்தேகம்? என்னடா புதினமான வாசம் அடிக்குது, புதினமான அத்தரா இருக்கு, யாருக்கு வந்து கொடுக்குறா, யார் வீட்டுக்கு வாரா, என்ன நடக்குது? போனாங்க அப்துல் முத்தலிப். யார்கிட்ட? மாப்பிள்ளை கிட்ட. அப்துல் முத்தலிப் யாரு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாப்பாட வாப்பா. ஆமினாக்கு யாரு? மாமா. இந்த பாருங்க, இந்த ஆமினாட நடவடிக்கை எல்லாம் சரியில்லை. ஒரு வித்தியாசமான அத்தர் பூசுறா, இப்படி ஒரு அத்தரை நான் நுகர்ந்ததே இல்ல, யாரு கொடுக்குறா, என்ன நடக்குது எனக்கு தெரியா, நீ கொஞ்சம் கவனமா இருங்க, நீ கொஞ்சம் கேளுங்க போயிட்டு, அப்படி இப்படி சொல்லக்கூட. அப்துல் முத்தலிப் கேட்டாரா, நீ தானே கண்ட, நீ தானே பார்த்த, நீயே போய் கேட்டுற, யாரு தாரா, என்ன நடக்குது? அப்துல் முத்தலிபோட மனைவி சொன்னானா, கேட்கலான்னு தான் போனேன், ஆமினாவை கண்டோடனே வாய் அப்படியே கட்டி ஆயிடுது, என் வாய் அப்படியோ காஞ்சி போயிடுது, எனக்கு வார்த்தையே வருது இல்ல, அதான் நீங்க சொல்லு, நீங்க கேளுங்க. கொஞ்சம் மாதிரி அப்படிதான் நம்மள உசி காட்டி விடுவாளுங்க, நம்ம பேடு மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான். அவ உசிக்கான உசி ஆகிறாங்க, ரொம்ப கவனமா இருங்க. இவர் அப்துல் முத்தலிப் சொன்னது சரியான பதில். என்ன நீயே சொல்ல, ஏற்கனவே மாமி மருமகள் சண்டை உலகம் அறிந்தது, மாமா வேறையா? நீங்க தான் கேட்கணும். ஆமினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தாய், ஆச்சரியமான பெண், அல்லாஹ் புறக்கி எடுத்த பெண். அப்ப என்னாச்சு? வந்தாங்க அப்துல் முத்தலிப். என்னமா இப்படி வீட்டுக்காரங்க சொல்றாங்க, உன் மாமி சொல்றா உன் நடவடிக்கை எல்லாம் சரியில்லையா, வித்தியாசமான அத்தரெல்லாம் பூசினியா, அப்படி அத்தப்பட்ட அவ முகந்ததே கிடையாது, அதெல்லாம் நான் சொல்லலாமா, என் பொஞ்சாயி சொல்றாரு, அவரு வேற, அவரும் தன்னை பாதுகாத்துக்கிட்டு பொஞ்சாயி தள்ள போட்டு அவ கேட்கறதுக்காக நான் கேட்கிறோம் சொன்னாலா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. சரி என் மாமி சொல்றது சரி, மாமா
எப்ப இந்த குழந்தையை நான் சுமந்தனும் வானலோகத்திலிருந்து யாரோ வந்து அத்தர் பூசிட்டு போறாங்க. சுபஹானல்லாஹ். என் உடம்புல தானாக அத்தர் மனம் அடிக்குது. எனக்கு பூச தேவையில்லை. ஏன் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வேர்வை கஸ்தூரியோட நறுமணமா இருக்குது மாமா. கஸ்தூரியோட நறுமணமா இருக்கு மாமா. உள்ள இருக்கிறது கஸ்தூரி தானே சகோதரர்களே, உள்ளே கஸ்தூரி தானே, குங்குமம் தானே. சுவர்க்கத்துடைய நறுமணம் சொல்லுகிறான், ஆகச் சிறந்த ஜாபரான், ஆகச் சிறந்த கஸ்தூரி, ஆகச் சிறந்த குங்குமம் இருக்குது சொர்க்கத்திலே. அந்த சொர்க்கத்துடைய குங்குமம் சொல்லுதா, கற்பு அதான் இருக்கிற வாசனை திரவியங்கள் சொல்லுதா, எங்களுக்கு என்ன கேடாச்சு, எங்களுக்கு என்ன கேடாச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாசனைக்கு முன்னால் நாங்கள் தோற்று போய்விட்டோம். எங்க எங்குள்ள வாசனை திரவியம் சொல்லுது? சொர்க்கத்து வாசனை திரவியம் சொல்லுதா, எங்களுக்கு என்ன கேடு? முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்புல இருந்து வரக்கூடிய வாசனைக்கு நாங்கள் ஈடு இல்லையே. அந்த வாசனை தாயுடைய ஆமினாவுடைய கற்பறையில் இருந்தா அவள் உடம்புல வரக்கூடிய வேர்வை வேர்வையா இருக்குமா? கஸ்தூரியாக அழகான நறுமணம் உள்ளதாக வெளியாகுது மாமா, வெளியாகுது. எனக்கு ஒன்றும் தெரியா. நான் போனா அந்த நட்சத்திரங்கள் கீழே வருவது போல் தெரிகிறது, சந்திரன் வருவது போல் தெரிகிறது, சூரியன் நெருங்குவது போல் தெரிகிறது. யாரோ வராங்க, யாரோ பேசுறாங்க, என்ன நடக்குது எனக்கு தெரியாது. நான் வெளியில போனா மேகம் கொடை பிடிக்குது. இந்த குழந்தை வயிற்றுக்கு வந்ததிலிருந்து என்னமோ நடக்குது, என்னமோ நடக்குது மாமா. மாமி சொல்வது சரிதான், அல்லாஹ் மேல சத்தியமாக தவறாக ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரசவ வேதனையை, பிரசவ விஷயத்தை பார்த்த அந்த பெண் சொல்றா. மக்கால ஒரு பொம்பளை இருந்தா, அவதான் அந்த பெண்ணோட பிரசவ அந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு பெண். அவ சொல்றா, என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஆமினாவுடைய பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரசவ இதை நான் பார்த்து ஆமினா துடிக்கல, ஆமினாட உடம்புல நாத்தம் இல்ல, அந்த பிள்ளை வரும் பொழுது சிரமம் இல்ல, அந்த பிள்ளையுடைய உடம்புல வலுவழுப்பு இல்ல, அந்த பிள்ளை எவ்வளவு நறுமணம். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவு என்றால் சுஜூது செய்து கொண்டு அந்த பிள்ளை பிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நேரம் சொல்றாங்க, உலகமே தெரிந்து கொள், நான் பிறந்ததே ஒரு அல்லாஹ்க்கு சஜதா செய்யறான். அது மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்தில் பிறந்ததே உலக கோடி மக்கள் ஒரே அல்லாஹ்வுக்கு சஜதா செய்ய வைக்கதான் நான் பிறந்திருக்கேன். நானும் அந்த ஒரு அல்லாஹ்க்கு தான் சஜதா செய்வேன். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஒரு அல்லாஹ்க்கு தான் சஜதா செய்ய வைப்பேன். சுப்ஹானல்லாஹ். தலையில என்ன, கண்ணில சுருமா, யாரு நம்முடைய, நீங்க நினைக்கணும் உங்களோட, நான் நினைக்கணும் ஏந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியாலே சோதரே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி போல ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹ் படைக்கல. அவருடைய பேச்சை பாதுகாத்தான், அவருடைய பார்வையை பாதுகாத்தான், அவருடைய சிறுப்பை பாதுகாத்தான், அவருடைய மனைவாரை பாதுகாத்தான், அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்தான். வாட்கள் எத்தனை, அதன் பேர் என்ன? கழுதை எத்தனை, அதன் பேர் என்ன? குதிரை எத்தனை, அதன் பேர் என்ன? ஒட்டகம் எத்தனை, அதன் பேர் என்ன? எத்தனை தடவை சிரிச்சாங்க, அந்த சிரிப்புல கடவாய் பள்ளி எத்தனை தடவை தெரிஞ்சிச்சு. இப்படி உலகத்தில் வேற ஏதாவது ஒரு தலைவனுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடிக்கு எத்தனை பிள்ளைகள் வந்தார்கள் பாருங்க. வரலாறு எப்படி எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. 51 பிள்ளைகள் நபியுடைய மடிக்கு வந்தாங்க. வரலாறோடு சேரும் பொழுது அந்த பிள்ளைகளும் வரலாறாயிடுச்சு. 51 பிள்ளைகள். அவங்க பேர் என்ன, யாரை கல்யாணம் முடிச்சாங்க, எத்தனை பிள்ளைகள், எங்க வாழ்ந்தாங்க, எங்க மௌத்தாயினாங்க, அவருடைய கபர் எங்க இருக்கு, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அந்த 51 பிள்ளைகளே நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளவு நபியுடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறாங்கன்னா, 51 பிள்ளையிலே நபியுடைய மடிக்கு வந்து திருநீர் கழிச்ச பிள்ளை எத்தனை? சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய மடியில திருநீர் கழிச்ச ஒரு பிள்ளையில ஒரு பிள்ளை.
உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய மடியில திருநீர் கழிச்ச புள்ளையில ஒரு புள்ளை. இது உலகத்துல யாருக்காவது அப்படி எழுதப்பட்டிருக்குதா, பாதுகாக்கப்பட்டிருக்குதா? ஒரு 10-20 வருஷம் ஒரு தலைவனை பத்தி பேசினா என்ன ஆகும்? போதுண்டா, நிப்பாட்டுடா, அப்படி போர் அடிக்குதுடா, அறுக்காதடா, ஏண்டா, ஆமா அப்படியெல்லாம் இருந்தா என்னத்தான் செய்யறது கேட்பா. சரி சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான், இப்ப என்னப்பா செய்யறது? மற்ற தலைவருடைய நிலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டு காலமாக பேசப்படுகிறது. சலிக்குதா, அழுக்குதா? 1400 ஆண்டு காலமாக குறைகளை தேடுறாங்க, ஏதாவது ஒரு குறை கிடைத்ததா? எப்படி எங்களை தலை நிமிர்ந்து வாழ வச்சுட்டு போயிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலை நிமிர்ந்து வாழுங்க, என்னைய விரல் நீட்டி என்னையோ உங்களையோ விரல் நீட்டுற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டு போவல. சுபஹானல்லாஹ். சரியான கவனமா இருந்தாங்க. ஏன் உம்மத்துக்கு கேவலம் வந்துடக்கூடாது, என் உம்மத்து தலை குனிய கூடாது, என் உம்மத்து ஏண்ட நபின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாத்தான், எல்லாத்தையும் சந்ததியும் பாதுகாத்தான். அவளோட பாப்பா அப்துல்லா இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்தான். யாருக்காவது அப்படி பாதுகாத்திருக்கானா? இங்க யாருக்காவது 5 தலைமுறை தெரியுமா? வாப்பாட 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 வாப்பா யாருக்காவது தெரியுமா? 5 தலைமுறை, 4, 3, 2 பேரும் தெரியாதா? 1 அதுவும் தெரியாதா? யா அல்லாஹ், குடும்பத்துல பிரச்சனை வந்துருமையாப்பா. வாப்பட பேரும் தெரியாதா? தெரியும். சரி, வாப்பட பேர் தெரியும், வாப்பட தெரியும், நம்ம யாரும் தெரியாது. அப்படிதான் எந்த நபியிட, எந்த வழியிட, எந்த சஹாபியிட அல்லாஹ் பாதுகாக்கல தேவையும் இல்லை. முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தா. ஏன்? நபியுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நபியுடைய சந்ததியிட வாழ்க்கையை புரட்டிப்பார். அங்கே உனக்கு தவறுகள், புழுக்கங்கள், அநியாயங்கள் கிடைக்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை, அப்படிப்பட்ட ஒரு சந்ததி. சுப்ஹானல்லாஹ். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் பின் அப்துல்லாஹ் பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்து முனாஃப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபிஹர் பின் மாலிக் பின் நபர் பின் கினானா பின் ஹுதைமா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முபர் பின் நிசார் பின் முஅத் பின் அத்னான் பின் ஊத் பின் ஹமைசா பின் சலாமான் பின் அவுஸ் பின் பௌஸ் பின் கிம்பால் பின் உபை பின் அவாம் பின் நாஷித் பின் இஸ்ஸா பின் பல்தாஸ் பின் யத்லா பின் தாபிக் பின் ஜாஹிம் பின் நாகிஷ் பின் மாகி بن ايوب بن عبقر بن عبيد بن دعاء بن حمدان بن سنبر بن يثرب بن يحزن بن يلعن بن عرعضاء بن ايوب بن ديشان بن ايسر بن افناد بن ايهام بن مقصر بن ناعم بن زارع بن سمي بن مزي بن الله بن ارام بن قيدار بن اسماعيل عليه السلام بن ابراهيم عليه الصلاه والسلام بن آزر بن ناهور بن صاروع بن صالح بن عابر بن شالح بن أرفخشد بن سام بن نوح عليه الصلاة والسلام بن لامك بن متوشلة بن أخنوخ بن يريد بن مهلائل بن قينان بن آنوشا بن شيد عليه السلام بن آدم عليه الصلاة والسلام. الله أكبر. அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். பாரு நபியுடைய சந்ததியை, பாரு நபியுடைய சந்ததிகளை பாரு. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் இந்த ஆயத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அன அன்ஃபுசிக்கும் நஸபன் வ ஸிஹ்ரன் வ ஹஸபா லைஸ ஃபீ ஆபாஇ மில்லதுன் ஆதம ஸஃபாஹுன் குல்லுனா நிகாஹ். சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகான அருமையான ஒரு தலைமுறையிலே அல்லாஹ் என்ன வெளியாக்கி இருக்கிறான். ஏண்ட வாப்பா அப்துல்லால இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அத்துணை பேரும் திருமணத்தில் பிறந்தவர்கள், ஒருவர் கூட ஹராத்துல பிறக்கல. சுப்ஹானல்லாஹ். ஒருவர் கூட ஜினால பிறக்கல. ஏண்ட வாப்பா அப்துல்லா இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்தந்த காலத்துல உம்மா வாப்பா பார்த்து திருமணம் முடிச்சு வைத்து பிறந்த குழந்தைகள் தான் ஏண்ட வாப்பா அப்துல்லா இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். மேலான பெரியாரை சோதரிலே, அப்ப அல்லாஹ் படைத்த படைப்புல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான படைப்பு யாரு? நபிமார்கள். அந்த நபிமார்களே ஆக சிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷயம் என்னன்னா, நபிமார்கள் இவ்வளவு உயர்ந்தவர்கள், இவ்வளவு சிறப்பானவர்கள் என்றால் அவர்கள் செய்த வேலை சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? சொல்லுங்களேன். நபிமார்கள் உயர்ந்தவங்க தான், நபிமார்கள் சிறந்தவங்க தான்.
ஆனா செஞ்ச வேலை சின்ன வேலை. அப்படி சொல்லலுமா? அப்படி இருக்குமா? சாத்தியம் இல்லையே, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையே. எவ்வளவு உயர்ந்தவர்களோ அவர்களின் வேலையும் உயர்ந்ததா தானே இருக்கும். அப்படியா இல்லையா? இந்த நாட்டு ஜனாதிபதி யாரு? அவரு கழுத்தறைக்கு ஒரு ஹோட்டல்ல வந்து பராட்டா அடிச்சார். எப்படி இருக்கும்? கழுத்தல் ஹோட்டல் இருக்கா இல்லையா? சுபஹானல்லாஹ், ஹோட்டல் இல்லாத பெரிய விஷயம். அவ இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஜனாதிபதி வந்து பராட்டா அடிச்சார். சுபஹானல்லாஹ். பிபிசிக்கார வந்து, சுவர்ண வாகினிக்கார வந்து, தெரச வந்து, தரண வந்து, வேற என்ன ஐநா சபையில வந்து எல்லாம் வந்து வீடியோ பண்றான். அடுத்த நாள் காலையில ஹெடிங்ல நேற்று நாட்டு ஜனாதிபதி கழுத்தறையில் இருக்கிற ஹோட்டல்ல பராட்டா அடிச்சான். இதுக்கு முந்தி மனசு அடிச்சே இல்லையா? இதுக்கு முந்தி பராட்டா அடிச்சவெல்லாம் குரங்கா அல்லது ஏதோ பூனையா அல்லது ஆடா? அவனும் 9 மாசம் தாயில வயிற்றிலிருந்து பிறந்தவன் தானே. ஒவ்வொரு நாள் லட்சக்கணக்கானவர்கள் அங்கே பராட்டா அடிக்கிறாங்க. பேப்பர்லையும் இல்ல, ஒன்றுலையும் இல்லை. ஜனாதிபதி அடிச்சுட்டாரு, பேப்பர்ல வருது, ஹெடிங்ல வருது, ஐநா சபையில பேசுறான், ஜப்பான்ல பேசுறான். இலங்கை நாட்டு ஜனாதிபதி கழுத்தறை இந்த ஊர்ல போயிட்டு பராட்டா அடிச்சாராம் என்று இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கேள்வி. என்ன கேள்வி? பராட்டா அடிச்ச ஜனாதிபதியின் பேர் என்ன? உடனே சுபஹானல்லாஹ், பாப்பா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டான், நாட்டு ஜனாதிபதி பராட்டா அடிப்பாரா? எனக்கு கேள்வி கேட்டான், தெரியாது சிரித்தேனடா சொல்லடா பாப்பா சொல்லுவார். மேலான பெரியார்களே, நான் என்ன கேட்கிறேன், உலகத்துல எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அப்படி செய்யறாங்க, ஏன் பேப்பர்ல வருது இல்ல? ஜனாதிபதி செஞ்சா ஏன் வருது? நாட்டு பிரதமர் யாரு? இப்ப நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா. இவர் என்ன செஞ்சாரு? வந்தாரு ஹட்டனு, நம்ம ஊரு கழுத்தறை மட்டும் சொல்லல, நம்ம ஊரே சொல்லணும் இல்லையா? எங்க ஊருக்காரங்க இந்த பயான் சீடியை கேட்டா கோச்சிக்குவாங்க. இன்னும் ஹட்டனை மறந்துட்டீங்க, சரி ஹட்டனே சொல்லிக்கிடுவோம். நம்ம ஊருக்கு வந்தாரு பிரதமர், ஏறினாரு மலைக்கு மேல, பிச்சாரு கொழுந்து. என்ன கொழுந்து? தேயில கொழுந்த பிச்சாரு. சுபஹானல்லாஹ், காட்டு தீ மாதிரி பழவி இருக்கிறதெல்லாம் வந்து எங்க ஜனா பிரதமரை பார்க்க கொழுந்து அமைக்கிறாரு. அந்த அம்பலத்துவையிலிருந்து வியாபாரத்துக்கு வந்தாங்க எங்க ஹட்டனுக்கு, அவங்களும் வந்து அன்னைக்கு வியாபாரத்தை பாரு, அதுகளும் வந்து என்ன நாட்டு பிரதமர் வந்து சுபாடுதான் கொழுந்து. சவல்ல லட்சக்கணக்கான மக்கள் பிக்கிறாங்க. அந்த கூதல்ல, மலையில, பனியில அட்டை கடிக்குது. புள்ள பெத்த புள்ளைய பார்க்க நேரம் இல்ல, அரசாங்க தொட்டில் கட்டி இருக்கிறாங்க, அங்க போய் புள்ளைய போட்டுட்டு அவங்க அந்த கூதல்ல படுற பாடு சுபஹானல்லாஹ். லேசில தோணுது, சரியான கஷ்டம். மலையில நிக்கலாம், மழை தானே அங்கே நீ மழையா இருந்தாலும் ஓய்வெடுக்கலாம். அட்டை கடிக்கும், அதை பிச்சு வீசி அவங்க அந்த கொழுந்த பிக்கிறது பெரும் பாடு. கண்ணியமானவர்களே, அவர்களை பற்றி பேப்பர்ல வரல. ஆனா இந்த பிரதமர் போயிட்டு ரெண்ட பிச்சுட்டாரு. போட்டோ வேணுமா, அடிங்கள வேணுமா, ஐநா சபையில வேணுமா பேசுறாங்க. ஏன் அவர்கள் மனசு இல்லையா? சரி, நீங்களே பதில் சொல்லுங்களேன். ஏன் அவன் மனுஷர் தான். அவரும் உம்மட வயிற்றிலிருந்து பிறந்து சின்னதா போய் படிச்சு வளர்ந்து வந்தவர் தான். எங்களுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசம் இல்லத்தான். நாங்க தூங்குற மாதிரி தான் தூங்குறாரு, சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுறாரு, ஒன்று போய் போற மாதிரி போறாரு, எல்லாம் செய்யறாரு. எங்களும் ஆயிட்டா அவரும் மனுஷன் தான். ஏன் பேப்பர்ல வருது, ஏன் ஐநா சபையில வருது என்றால் அவருடைய அந்தஸ்துக்கு அந்த வேலை உசிதம் இல்லை, அவ்வளவுதான். நாட்டு பிரதமர், நாட்டு ஜனாதிபதி என்பதனால் அந்த வேலை அவருக்கு உசிதம் இல்லை என்பது மாத்திரம்தான், வேற ஒன்றும் இல்லை. சகோதரர்களே, ஜனாதிபதி மாதிரியா நபிமார்கள், பிரதமர மாதிரியா நபிமார்கள்? இந்த உலகத்திலே எல்லா பிரதமர் ஒரு தராசிலே, உலகத்திலே எல்லா ஜனாதிபதிய ஒரு தராசிலே வைத்து நபியை இல்லை அடுத்த தராசிலே நபீர ஒரு முடிய போடுங்க, ஈடாகுமா, சமமாகுமா? நபி நபி யாரு சகோதரர்களே? அதற்கு ரசூலுல்லாஹி மேராஜ் போகல 6வது வாரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வாரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இங்க அடக்கிறது இங்க, அங்க இருக்கிறாங்க. நபிமார்களை விளங்கல நமக்கு. அவர்களுக்கு ஈடாகுமா? பராட்டா அடிக்கிறது பெருசா, ஒழுங்கு பிக்கிறது பெருசுன்னா
அது என்ன சாதாரண விஷயம் தோழர்களே. நபிமார்கள் யாரு? ஜனாதிபதி யாரு? பிரதமர் யாரு? அப்ப நபிமார்கள் செய்த வேலை எப்படிப்பட்ட வேலையா? இந்த உலகத்துல கவலைகளை பங்கு வைத்த அல்லாஹ், உலகத்துல கவலைகளை பங்கு வைத்த அல்லாஹ் ஆகச் சிறந்த கவலையை நபிமார்களுக்கு கொடுத்தான். பங்கு வைக்கிறது அல்லாஹ் தான். சில பேருக்கு அமைச்சராக ஆசை, சில பேருக்கு யூசில சேர்மனாக ஆசை, கவலை எல்லாம் போட்டுதான். எப்படியாவது சேர்மனம், எப்படியாவது சேர்மன், மெம்பர் ஆகலாம், மெம்பர் ஆகலாம், பணக்காரன் ஆகலாம், எப்படியாவது பணக்காரன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. சில பொடியமா இருக்கு, கொரியா போகும், கொரியா போவானா, ஜப்பான் போகணும். அங்க போயிட்டு பார்த்தா விலங்கு படுற பாடு அங்க உள்ளவனுக்கு, இவனுக்கு விலங்க ஜப்பான் போகணும். ஜப்பான்ல ஒரு பொடியனை கண்டேன். ஒரு நாளைக்கு 150-200 மாடு கழுவணும். அவன் மாட கழுவி அவன் மாடாவி ஏன்டா மாடு மாதிரி பதில் சொல்றேன். பார்த்தா மாடோடு சேர்ந்தோம். அது ஜப்பான் மாடு, லேசான மாடா. வேளாண் பெரியார்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலைகளை பங்கு வைத்து கொடுப்பவன் அல்லாஹ். கவலையினுடைய கதானாக சொந்தக்கார அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்தது அவன்கிட்ட இருக்கிறது ஆகச் சிறந்ததை. முகங்களை பங்கு வைத்த அல்லாஹ், முகம் அல்லாஹ் கையில தானே இருக்கு. எனக்கு இந்த முகம், உங்களுக்கு இந்த முகம். இந்த முகங்களை பங்கு வைத்த அல்லாஹ்ட்ட இருக்கிற ஆகச் சிறந்த முகத்தை தான் நபிமார்களுக்கு கொடுத்தான். குணத்தை பங்கு வைத்த அல்லாஹ்ட்ட இருக்கிற ஆகச் சிறந்த குணத்தை தான் நபிமார்களுக்கு பங்கு வைத்தான். குரலை பங்கு வைத்த அல்லாஹ்ட்ட இருக்கிற ஆகச் சிறந்த குரலை நபிமார்களுக்கு பங்கு வைத்தான். ஆக அல்லாஹ்ட்ட இருக்கிற ஆகச் சிறந்ததை முதலாவது நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் பங்கு வைச்சான். அதே போல அல்லாஹ்ட்ட இருக்கிற கவலையிலே ஆகச் சிறந்த கவலையான கவலையை அல்லாஹ் நபிமார்களுக்கு பங்கு வைச்சான். மற்றதெல்லாம் துனியாதாரியை கொடுத்தான். சுபஹானல்லாஹ். பணக்காரன் ஆகணும், நான தம்பியை கொள்றான், தம்பி நானவ கொள்றான், கூட்டாளி நண்பனை கொள்றான், முதலாளியை தொழிலாளி கொள்றான். பணம் பணம் பணம், எவ்வளவு சாவடிச்சாலும் பணம் வந்தா போதும். கவலை, ஒவ்வொருத்தர் கவலை. நபிமார்களுக்கு கொடுத்த கவலை என்ன? அடியார்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறது, மஸ்ஜிதோடு இணைக்கிறது, தொழுகையோடு இணைக்கிறது. இதை விட ஒரு சிறந்த கவலை அல்லாஹ்விடத்தில் இல்ல. அப்படி இருந்தால் நபிமார்கள் கொடுத்திருப்பாங்க. நபிமார்கள் கொடுத்த கவலை என்ன? அல்லாஹ்வோட சேருங்க, பச்சையோட சேருங்க, நீலத்தோட சேருங்க, மஞ்சளோட சேருங்க, சிகப்போட சேருங்க என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இல்ல. நாங்க அல்லாஹ்வோட சேருங்க, அல்லாஹ்வோட சேர்க்கிற வேலை தானுகிற வேலை, நபிமார்களோட வேலை. அதற்குரிய கூலி சாதாரணமானது இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரொம்ப வசதியோட இருக்கிறேன், அல்லாஹ்வோட பாதையில போறவங்க அவங்களோட நன்மையை ஏல பணத்தால அடையலதான், அவ்வளவு பெரிய பணக்காரனா? உண்மையில பணக்காரன் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வோட பாதையில போறவங்க போயிட்டாங்க இல்லையா, அவங்க அந்த காலத்துல நேர காலம் சொல்லி இல்ல, அவங்க 3 மாசம் 4 மாசம் வருஷம் அல்லது மௌத்து அப்படிதான் போவாங்க. சரி, அவங்க போயிட்டு வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? தொழுவோடு. ஒரு 3 மாசம் போயிட்டாங்க வைங்களேன், 3 மாசம் திரும்பி வரும் வரைக்கும் நீங்க தொழுவோடு. அடிமைகளை உரிமை விடணும், சதக்காக்கள் கொடுக்கணும், குமரிகளை திருமணம் முடிச்சு வைக்கணும், அதே மாதிரி நோம்பு பிடிக்கணும். இருக்கிற எல்லா அமலையும் அவர்கள் போய் வரும் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சரியான சந்தோஷம். அப்பயாவது அந்த நன்மை கிடைக்குமா என்று பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க அப்படி செய்துகிட்டு இருந்தாலும் அல்லாஹ்வோட பாதையில ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ போனவர் அப்படியோ கொஞ்சம் தூங்கி விழுந்தார், திரும்ப திடுக்கிட்டு எழுப்பினாரு. அந்த திடுக்குதலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலிக்கு இது ஈடாகாதுன்னா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட பாதையா நீங்க பேசுறீங்க, உம்மத்தை அல்லாஹ் படைச்சதே அதுக்குதான். இந்த உம்மத்துக்கு இவ்வளவு சிறப்பு அதுக்குதான். நம்ம ஓடுற தண்ணி ஓடணும். மேலான பெரியாரை சோதரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. ஒரு சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவுஃபுடைய மகன் அப்துல் ரஹ்மான் முழு மதீனாவுக்கு சாப்பாடு போடுறாரு, நீங்க சாப்பிட போகலையா? இல்ல நாயகம், எனக்கு கவலை நாயகம். என்ன கவலை? உம்மத்துடைய கவலை. கல்ல மண்ண வணங்குறாங்க, செத்து போன நரகத்துக்கு போயிருவாங்களே, களிமா சொன்னா நல்லா இருக்குமே, அந்த கவலை தான் உங்களை தடுத்தது. ஆமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவுஃபுடைய மகன் அப்துல் ரஹ்மான் இது போன்று 1000 விருந்துகளை வைக்கட்டும், அல்லாஹ்வோட கவலை கொடுக்கிற கூலிக்கு ஈடாகாது.
மேலான பெரியார்களே, அல்லாஹ்வுக்காக மக்கள் அல்லாஹ்வோட இணைப்போம், மஸ்ஜிதுகளோட இணைப்போம், மக்கள் உள்ள அல்லாஹ்வோட இணைப்போம், அல்லாஹ்வோட சேர்த்து வைப்போம். இதுதான் நம்முடைய வேலை. இதுக்கு தான் அல்லாஹ் படைச்சா. நாளை கியாமத்தினால நாங்க முதலாவது சொர்க்கம் போற உம்மத் இந்த வேலையை செய்யறதினால நாங்களும் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக்கிறோம், உம்மத்தையும் பாதுகாக்கிறோம். அதான் புத்திதார்கள். நாங்களும் தொழுவோனும், தொழுவுறவர்கள் உருவாக்கிறோம். நாங்களும் குர்ஆன் ஓதணும், குர்ஆன் ஓதுறவர்கள் உருவாக்கிறோம். நாங்களும் திக்ர் செய்யணும், திக்ர் செய்யணும் உருவாக்கிறோம். நாங்களும் அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ் பயப்பட உருவாக்கிறோம். நாங்க நோன்பு பிடிக்கணும், நோன்பு பிடிக்க இதுதான் நபியுடைய உம்மத்துடைய சிறப்பம்சம். நாளைக்காவது எப்படி? முதலாவது சொர்க்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து பாதுகாப்பு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து பாதுகாப்பு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து பாதுகாப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து பாதுகாப்பு, எல்லா உம்மத்து பாதுகாக்கிறவங்களே நபியுடைய உம்மத்து சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். கடைசியா வந்து முதலாவது போறேன்டா. சரி, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். மத்த உம்மத்து சும்மா இருப்பாங்களா? நாங்க சொர்க்கம் போகல. எங்க போறீங்க? சொர்க்கம் போறோம். திராவாதி போயிட்டு வாங்க, மாஷா அல்லாஹ், சந்தோஷம் வாங்க. இப்ப நோம்புல கஞ்சி கொடுக்குறாங்க இல்லையா? லைன் நிக்க கஞ்சி எடுக்க லைன் நிக்கலையா? அப்ப எல்லாம் லைன்ல இருக்கிற ஒருத்தர் முன்னுக்கு பாஞ்ச விடுவாங்களா? ஏய் எங்க பாயிர? இல்ல கஞ்சி எடுக்க. நாங்களும் கஞ்சி எடுக்க தான் வந்தோம், அவரை முசாபாக்கை வரல, பின்னுக்கு வாங்க. கஞ்சி எடுக்கவே விடுறான் இல்லையே, அங்க சொர்க்கத்துக்கு போய் விட்டுருவானா? டாக்டர் போய் லைன்ல நிக்கிறாங்க, எல்லாம் டாக்டர் லைன்ல நிக்கிறாங்க எல்லாம். இவர் ஒருத்தர் முழு எங்க எங்க ஓடுற? இல்லப்பா நாங்களும் மருந்து எடுக்க தான் வந்தோம், டாக்டருக்கு முசாபாக்கை வரல, பின்னுக்கு வாங்க. மருந்தெடுக்க விடுறான் இல்ல, கஞ்செடுக்க விடுறான் இல்ல, வேற எங்க போனாலும் ஒரு லைன் ஒன்று இருக்கு இல்லையா? முன்னால பின்னால டோக்கன் இருக்கு இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உம்மத், மூசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மத் நாங்க போகல பாத்துக்கிருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? சொர்க்கமா போறீங்க, மாஷா போங்க போங்கன்னு நபி சொல்றாங்க, போக வேண்டிய யதார்த்தத்துல பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியல, ஆனா நடக்கும். நபி போய் சொல்லுவாங்களா? மேலான பெரியார்களே, வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போறோம் இல்லையா? பச்சை பத்தினா என்ன செய்யணும்? என்ன டிரைவிங் பண்ணியே இல்லையா? மலாய்க்காமார உட்காந்துருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ், மலாய்க்காமார வச்சா பயன் பண்றேன், தேவதாயா அல்லாஹ். சரி, அப்ப பச்சை பத்தினா போகணும், மஞ்சள் பத்தினா ரெடி ஆகும், சிவப்பு பத்தினா நின்றோம். சிவப்பு பத்துது, நூற்றுக்கணக்கான வாகனம் நிக்குது, நிக்கதானே வேணும், தேவையா பத்துது. சரி, இப்போ ஒரு ஆள் முன்னுக்கு போனார். மற்றவரை சும்மா விடுவாங்க, டிரைவர் மாறலாம். என்ன சொல்லுவாங்க? மட்டே சிகப்பு லைட் பத்து போறான் பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் ஏசுவாங்களா இல்லையா? சரி, போலீஸ்காரன் வந்துட்டாரு, குடிப்பாரா இல்லையா? கண்ணியமா கூப்பிட்டு, கண்ணியமா நடந்து, கண்ணியமா அனுப்பிடும். சரி, எங்க ஓடுற நீ? ரெட் லைட் பத்துது, எங்கடா ஓடுற நீ? லைசன்ஸ் கொடு, இன்சூரன்ஸ் கொடு. அப்பதான் பாப்பான், லைசன்ஸ் முடிஞ்சு இன்சூரன்ஸ் முடிஞ்சு, நம்மளோட காலம் அப்படி போகுது. சார் ஒக்கம் இவரா இனி சார் இவரா இது? ஐயோ, எங்களை விட போலீஸ்காரனுக்கு கவலை. எங்கட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சோட எங்களை விட போலீஸ்காரனுக்கு கவலை. இவரா இது? நீ என்ன கவலை போடுற? ஏட லைசன்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. சரி, அவையெல்லாம் முடிஞ்சிருச்சா? மேலான பெரியாலே போக முடியாது, சிகப்பு பத்துது போக முடியாது, இதுதான் சட்டம். நான் என்ன கேட்கிறேன், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பார்த்திருக்கு, பச்சை பத்தடு மஞ்சள் பத்தடு உண்டு. சரி, அந்த நேரம் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, இல்லையா? யாராவது ஏசுவாங்களா? மட்டே மாதிரி போற மாதிரி கத்திட்டு போறான் பாரு, சிகப்பு லைட் பத்துது, வீணா போனவனே சொல்லுவாங்களா? அப்படியே வேகமா போடா, இன்னும் வேகமா போடா, நோயாளி என்ன துடிக்கிறான் தெரியா என்று 1000 பேர் சொல்லுவான். போலீஸ்காரன் கண்டுட்டாரு, போய் பிடிப்பாரா? என்ன பீந்தீர் கத்திட்டு ஓடுற? இங்க வா, போ, ஓடு, இன்னும் போ, வேகமா போ. ஒரு ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சு. ஃபயர் சர்வீஸ் வந்த உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லுவாங்க, ஓடு, வேகமா போ. எத்தனை பேர் கரையிறானோ தெரியல, நீ போயிட்டு அவங்களை நெருப்ப விட்டு காப்பாத்து. போலீஸ்காரன் கண்டாலும் ஏன் அங்க இவன் போறது, இவனை நெருப்புல இருந்து பாதுகாக்க இல்லை, எத்தனையோ பேரை நெருப்புல இருந்து பாதுகாக்க ஃபயர் சர்வீஸ் போற இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, வேகமா போ. அதே போன்று சகோதரர்களே, நாளை கியாமத்தினால நாங்க சொர்க்கம் போக்கல, மத்த எல்லா உம்மத்தும் சொல்லும், வேகமா போ. ஏன் தெரியுமா? நீங்க உங்களை மட்டும் நரக நெருப்புறது பாதுகாப்பு அடைய செஞ்சுக்கிறல்ல, எத்தனையோ பேரை நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடைய செஞ்சு, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு அடைய செய்தவர்கள் நீங்கள்.
நீங்க வேகமா போங்க, வேகமா போங்க. நாங்க மட்டும் இல்லையா அமல் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ஆகையால் மேலான பெரியார்களே, ஆக உன்னதமான வேலை மக்கள் அல்லாஹ்வோட இணைச்சிருங்க, அல்லாஹ்வோட சேர்த்துருங்க. அல்லாஹ்வை கொண்டு தான் சகலமும் நடக்குது என்பதை பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. எந்த அளவு தெரியுமா? இந்த கல்வில இறங்குற வரை பேசுங்க. முதலாவது லா லா லான என்ன அர்த்தம்? இல்லே இல்லே, உலகத்தில் எதற்கும் எதுவும் இல்லை. பச்சையை நம்பாயிங்க, சிகப்ப நம்பாயிங்க, நீலத்தை நம்பாயிங்க, கருப்ப நம்பாயிங்க. வரட்டும் இருக்கட்டும் போகட்டும் பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ்வோட மக்களை இணைங்க. நாம அல்லாஹ்னு சொல்றது அல்லாஹ் விரும்புறான். அவ்வளவுதான். உம்மா வாப்பாக்கு வேணும், புள்ளால் புள்ள உம்மாண்டோடு, புள்ள வாப்பாண்டோடு. ஆசலியா 10 வருஷத்துக்கு கூட புள்ள கிடைச்சிருக்கு. உம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம். 10 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா உம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம், வாப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம். கடலை காட்டு இருப்பா, பாடு சொல்லணும், உம்மாடு சொல்லணும், உம்மாடு சொல்லணும். பிள்ளைக்கு 2 வயசு ஆயிடுச்சு, உம்மாண்டது இல்லை, வாப்பாண்டது இல்லை. எவ்வளவு கவலையா இருக்கும். உம்மா சாக்லேட் வாங்கி கொடுத்தான், யாருமா தந்தது? மாமின்னுச்சான். மாமியா? நான் மலமாயி வாங்கி கொடுத்த மாமின்றது. சரி, புச்சிடி கூட்டு போனான். புச்சிடி போய் இருக்க பாவம் எல்லாம் வாங்கி கொடுத்தான். இது யார் தந்தா? தாச்சின்னுச்சான். இதுக்கு நீ பிறக்காமலே இருந்திருக்கான், அப்படி அவன் சொல்லல நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா மாமின்றது, தாச்சின்றது, மாமின்னு உம்மாண்டு வருது இல்லை. சரியான கவலை. அது 10 வருஷம் தவம் இருந்து பெற்று உம்மாண்டு சொல்றது இல்லையே என்று இப்ப ஸ்கூல்ல போய் சேர்த்தாச்சு. ஸ்கூல்ல போய் சேர்த்து புத்தகம் வாங்கி தந்தா யாரு? பேக் வாங்கி தந்தா யாரு? ஸ்கூல்ல சேர்த்தது யாரு? மாமின்னு தான், தாச்சின்னு தான். இவ திருந்த மாட்டா, இவ திருந்த மாட்டா. சொல்லிச்சா உம்மகால் சொன்னாலா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு? ஏண்ட பிள்ளைக்கு 1 அடி அடிச்சா 1 டோபி, 2 அடி அடிச்சா 2 டோபி, 3 அடிச்சா 3 டோபி. சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 1 அடிக்கு 1 டோபியா? குட்டுல பிள்ளைய சுத்தி டோபியை கொடுக்க, டோபி அப்பையும் மாமின்னு தான், அப்பையும் தாச்சின்னு தான். சுக்குடி நல்லா அடி, நல்லா அடி. அடி தாங்க இல்லாம உம்மாண்டிட்டான். ஓடி வந்தா தாய், கட்டி அணைச்சா. சொன்னா உள்ளே எனக்கு அடிக்க வைக்கிறது அல்ல நோக்கம், ஓட வாயில உம்மாண்டு வரணும். அதுதான் எங்க நோக்கம். உலகமே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அடிக்க வைக்கிற நோக்கம் கோபத்துல இல்ல. நம்மள வாயில அல்லாண்டு வரக்கூடிய வாயில பச்சை சரி, மஞ்சள் சரி, நீல வந்தா சரி, அந்த டிஐ போனா சரி, இந்த அமைச்சர்கிட்ட போனா சரி, அடிக்கிறாள். குட்டு இன்னும் அமைச்சர்யா, இன்னும் ஜிஐயா, இன்னும் போலீஸா, இன்னும் ஆமியா, இன்னும் அந்த நீலமா பச்சையா கருப்பா குடி எல்லாத்தையும் மறந்து அல்லாஹ் அடி அடிப்பாட்டிமா. ஏ அல்லாட நோக்கம் என்ன? எங்கட வாயில அல்லான்னு வரும். கொஞ்ச காலமா வரல இல்லையா? ஜனாதிபதி நம்ம ஆண்ட ஆள ஆண்ட ஆளா இவ ஒத்தனையும் காணும். நாங்க அல்லாட ஆட்கள் சொல்லு, நாங்க அல்லாட